ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு? அரணம் பார்த்துட்டு வெளியே வரேன். அரணம் வந்து அவருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு படம், பிரியன் சாருக்கு. ஃபஸ்ட்டு படம் டேரக்ட் பண்ண மாதிரி இல்லை, ஒன்று ரெண்டு இடத்துல அந்த இது தெரிஞ்சிச்சு. அவரோட பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக இருந்துச்சு. ஹீரோயின் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சுண்ணா. ஸ்டோரி தானே படத்தோட பக்கா. ஸ்டோரி நல்லா இல்லைன்னா படமே சொதப்பியிருக்கும். சாங்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? படம் சாங்ஸ் நல்லா இருக்குண்ணா. ஓகே. பார்க்கலாம். ஓரளவு பார்க்கலாம். காமெடிலாம் சிரிச்சீங்களா? காமெடிலாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. பேய் கொஞ்சம் திகில் காட்டுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? பிடிச்சிருந்தது. படம் சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. எல்லாம் ஃபேமிலியா பார்க்கலாம். ஓகே. படம் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருக்கு. ரொமான்ஸா நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருக்கு. புது ஹீரோவும் நல்லா இருக்கு. ஹீரோ ரொமான்ஸ்லாம் நல்லா தான் இருக்கு. நல்லா இருந்துச்சா? ரொமான்ஸ்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. உங்களுக்குமா? படம் சூப்பரா இருக்கு. நல்ல த்ரில்லிங்கா இருக்கு. இந்த பேய் படம் மாஸ்க் போட்டு நடிச்சதெல்லாம் செம்மையா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு படம். நிறைய ட்விஸ்ட் இருக்கு. நான் கோஸ்ட் படம் அப்படின்னு எதிர்பார்த்து போயிட்டு இருந்தேன். ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு கோஸ்ட் படம்னு போனேன். பட் நிறைய ட்விஸ்ட் இருக்கு, சஸ்பென்ஸ் நிறைய இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே சஸ்பென்ஸ் ரிவீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் போனதே தெரியல எங்களுக்கு. ஒன்று ரெண்டு ஃபைட் இருக்கு. அந்த ஃபைட்டு கொஞ்சம் யதார்த்தமாக தான் இருக்கு, ரொம்ப எக்ஸாக்ரேட் பண்ணலை. படம் ஃபேமிலி பார்க்க வேண்டிய படம்னா. ரொமான்ஸ் இருக்கு. ரொமான்ஸ் ஒன்று ரெண்டு இடத்துல கொஞ்சம் அதிகமாகவே போயிடுச்சு. ஃபேமிலி கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். பசங்க எல்லாமே என்ஜாய் பண்ண வேண்டிய படம். நல்ல படம், நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருக்கு. சோ பாட்டுலாம் எப்படி இருந்துச்சு? பாட்டு நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நீங்க ரொம்ப பார்த்து ரசிச்சதுனா எது? பார்த்து அந்த பின்னாடி இருந்த வியூலாம் நல்லா இருக்கு. நல்லா இருந்தது ப்ரோ. சஸ்பென்ஸா இருந்தது. ஆனா ஃபர்ஸ்ட் மூவிக்கு இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டது பெரிய விஷயம். சோ படத்துல வந்து ஹீரோ புதுமுகம், ஹீரோயின் புதுமுகம், அவங்க எல்லாரோட ஆக்டிங்கும் எப்படி இருக்கு? எல்லாரும் நல்லா நடிச்சாங்க. நல்லா நடிச்சாங்க. இல்ல கோஸ்ட் மூவியுமே போயிட்டு கொஞ்சம் சஸ்பென்ஸா போயிடுச்சு. இப்போ நல்லா இருந்தது. திங்க் பண்ணாக ஒரு எண்டிங் இருந்தது. ஓகே. அந்த ட்விஸ்ட் ரிவீல் ஆன இடம்லாம் உங்களுக்கு நல்லா இருந்தது. கூஸ் பம்ப்ஸ் இருந்தது. சீரியஸா ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு மூவியை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஓரளவு படம் நல்லா இருந்தது. ஒர்த்து. ஸோ படத்துல வந்து டைரக்டர் ஹீரோ புதுசு, ஹீரோயின் புதுசு, இப்படி புது டீமா இருந்து ஒரு படம் கொடுக்கும்போது அது எப்படி இருந்துச்சு ஸ்க்ரீன்ல? இப்போ நம்ம பார்த்தாலே தெரியும், ஒருத்தவங்க ஒரு ஆர்வத்தில் எடுத்திருப்பாங்கல்ல. ஃபர்ஸ்ட் டைரக்டர் அப்படின்னா ஒன்று ரெண்டு இடத்துல பிசிறு தட்டிடும். பட் அது ஒன்று ரெண்டு இடத்துல இருந்துச்சு, இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன், இருந்துச்சு. பட் நிறைய இடத்துல வந்துட்டு ப்ரொஃபஷனலாக 3வது படம் 4வது படம் டைரக்ட் பண்ணுறவங்க எப்படி பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்துச்சு. இவருக்கு இது ஃபர்ஸ்ட் படம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணலை. அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஒன்று ரெண்டு இடத்துல தட்டுப்படுச்சுண்ணா புது டைரக்டர் படம் அப்படின்ற மாதிரி. நல்லா இருந்துச்சு. ஒருத்துண்ணா படம். அவர் மீடியாவில் நிறைய பேசினார். அமலா சாட்சியை பேசினா, அது இது நிறைய பேரை பேசினார். சொன்ன விஷயம்லாம் ஓகே தான். பட் இவ்வளோ பேசிட்டாரு, படம் நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுவார் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன் நான். பட் அவ்வளோ பேசுனதெல்லாம் ஒர்த்து. ஏன்னா மனுஷன் நல்லா உழைச்சிருந்திருக்காரு படத்தில். நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ஒரு 2 படம் எடுத்த மாதிரி தான் இருக்கு. ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே பயங்கரமா. ஸ்லோவா வந்தாலுமே செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. ட்விஸ்ட்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. அது வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி நாங்கள் எல்லாருமே பேய் படம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு உட்காந்துருந்தோம். கடைசியில் தான் பார்த்தா இது வேற மாதிரி இருந்துச்சு. அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியலுமே செகண்ட் ஹாஃப்ல நான் யூஸ் பண்ணியிருப்பேன், இதுக்கு தான் வந்திருக்குன்னுலாம் நீங்கள் புரிஞ்சுக்கலான்னு. அது அப்படியே இருக்குது. படம் கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். இது ஃப்ரைடே அப்படின்றனால க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மேபி நாளைக்கு நாளை கழிச்சு க்ரௌட் நல்லா வரும்னு எதிர்பார்க்கலாம்.